இப்ப இந்த ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத் குடுத்துட்டேன். அத வச்சு இப்ப நான் ஒரு வீடு வாங்குறேன். அந்த வீடு மூலமா ஒரு வருமானம் வந்துச்சுன்னா, அந்த வருமானத்துக்கு மட்டும் நான் ஜக்காத் குடுத்தா போதுமா? இல்ல அது எப்படி அப்படின்னு. இன்னும் நம்மள சில பேர் என்ன செய்றாங்கன்னா, மாத சம்பளம் வந்தவுடனே அதுக்கு ஜக்காத்த குடுத்துட்டு தான் மத்தவங்க செலவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பணத்துல மத்த எந்த பொருள் வாங்குனாலும் அதுக்கும் ஜக்காத் குடுக்க வேண்டியது வருமா? ம். அதாவது இதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்தை கொடுத்துவிட்டோம். கொடுத்த பிறகு அது ஒரு வீடு வாங்குகிறோம். மீதி ரூபாயை கொண்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏங்க இது எப்படி யார்கிட்ட கேட்டாலும் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது பெரிய சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம் இது. ஏன்னு கேட்டால் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த 10 லட்ச ரூபாய் என்பது தான் வீடு என்கிற வடிவத்தை பெற்றிருக்கே தவிர புது சொத்தா. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்குறோம்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபாய் எங்கேண்டா இதுன்னு தான் சொல்லுவோம். இந்த வீடு எங்கே தான் 10 லட்சம் 10 லட்சம் தான் வீடு. அப்போ ரெண்டும் ஒன்று தானே. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது வருமானத்தில் வருமா? ஒரு பொருளை நகையாக வச்சுருக்கிறத இடமா ஒருத்தன் வாங்கி போடுறான். அப்போ நகையாக இருக்கும்போது ஜக்காத்து கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் இடமாக வாங்கினது அவனுடைய சொத்தாக அவனுக்கு வரவாக ஆகுமா? அது இதை அதுவாக மாற்றிருக்கிறானே தவிர இவனுக்கு புது சொத்துன்னு இப்படி சொல்லுவீங்க. ஒன்று இழந்து ஒன்று வாங்கினானே, ஆனால் அதை யாருமே புது சொத்து என்று எந்த ஒரு பொருளாதார நிபுணர்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் 10 லட்ச ரூபாய் வைத்து அதுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்காம ஒரு இடத்த வாங்கி போட்டீங்கன்னு வைங்க. அப்போ இடத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். 10 லட்ச ரூபாய் இருக்கும்போது ஜக்காத்தை கொடுத்துவிட்டு மீதி உள்ள காசுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு உள்ள ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தீங்க. அந்த இடம் தான் 10 லட்ச ரூபா. அப்போ அதுதான் செய்யணுமே. 10 லட்ச ரூபா எப்போ உங்களுக்கு ஜக்காத்து ஆகும் என்று கேட்டால், உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கிறது. உங்கள் தகப்பனார் ஒரு வாரிசு முறையில் விட்டு போன சொத்துலேருந்து உங்களுக்கு இன்னொரு 10 லட்ச ரூபா வருது. இது வருமானம். இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்டா உங்கள்ட்ட இருந்த 10 லட்ச ரூபாயை விட மேற்கொண்டு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கிறது. அது அன்பளிப்பாக கிடைக்கிறது, அது லாபத்தில் கிடைக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இருந்ததை விட அதிகமாகுதல் என்பதற்கு தான் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர இருந்ததே ஒன்று ஒன்று மாறிக்கிட்டு இருக்கும். பொருளாதார மாற்றங்கள் என்பது யாராவது சொத்து பெருகுதல்னு சொல்லுவாங்களா? அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை செஞ்சாருங்க. அரிசியை கொடுத்துட்டு பருப்பை வாங்குவாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு நெல்லை வாங்குவாங்க, இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க. பேரிச்சம்பழத்துக்கு ஜக்காத்து கொடுத்துவிட்டு அதை கொடுத்து கோதுமை வாங்கினாங்கன்னு வைங்க. அப்போ கோதுமைக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கணுமா? அவங்க தான் பேரிச்சம்பழத்துக்கு ஜக்காத்து எப்போ கொடுத்துட்டாங்களோ மறுபடியும் அதை கொண்டு வாங்குகிற எந்த பொருளும் கொடுக்க தேவையில்லை. அப்போ அந்த பொருளை மாற்றக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அந்த பொருளுக்குரிய அது ரூபாயை கொண்டு தான் நீ மதிப்பிடணும். நவீன காலத்தில் மதிப்பிடுவதாக இருந்தால் ஒரு 100 ஏக்கர் நிலம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த 100 ஏக்கர் நிலத்துக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பிய? இந்த ஏக்கரை வெட்டிலாம் கொடுக்குற சாத்தியம் இல்லை. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பல நேரங்களில் சாத்தியம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம எப்படி அதை கொடுக்க விரும்புவோம்னு கேட்டால், 100 ஏக்கர் நிலம் மார்க்கெட்டில் என்ன விலை, இத்தனை ரூபா, அப்போ ஜக்காத்துக்குள்ள 2 எடுத்து போடு அப்படி ரூபாயை தான் கொடுப்போம். நிலமாக தான் இருக்கும். நிலமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நம்மள்ட்ட இருக்கிற கேஸை கொண்டு அந்த நிலத்துக்கு ஒரு விலையை போட்டு, அந்த விலை இத்தனை லட்ச ரூபா வருது, இத்தனை லட்ச ரூபாய்க்கு நம்முடைய ஜக்காத்து 2% இவ்வளோ வருதுன்னு நம்ம இருக்கிற கை காசுலேருந்து கொடுப்போம். அப்போ கேஷாக கொடுத்ததுனால ஜக்காத்து கொடுக்கலண்டாகுமா? அதுக்கு கேஷாக கொடுத்தாலும் அதுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுத்த பிறகு அந்த நிலத்துக்கு மறுபடியும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அந்த நிலத்துக்கு மதிப்பு ஏறினாலும் கொடுக்க தேவையில்லை. அந்த 1 ஏக்கர் நிலத்தை விற்றுப்புட்டு 2 ஏக்கர் நிலத்தை நீங்கள் வேறு இடத்துல வாங்கினீங்கன்னு சொன்னால் அப்பவும் கொடுக்க தேவையில்லைங்க. 2 ஏக்கர் அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த 1 ஏக்கரின் மதிப்பும் அந்த 2 ஏக்கரின் மதிப்பு சமமானது தான். இந்த 1 ஏக்கர் ஒரு இடத்துல இருந்தால் மதிப்பு கூட இருக்கும், இன்னொரு இடத்துல ஊருக்கு வெளியே இருந்துச்சுன்னு சொன்னால் மதிப்பு கம்மியாக இருக்கும். அப்போ 1 ஏக்கரை கொடுத்து ஒரு 2 ஏக்கர் வாங்கினாருன்னு வைங்க, அதை கூட நீங்கள் சொத்து கொடிச்சுன்னு சொல்ல முடியாதீங்க. இந்த 1 ஏக்கருக்கு உரிய காசை கொண்டு தான் 2 ஏக்கரை வாங்கியிருக்கிறான். இந்த 1 ஏக்கருக்கு உள்ள காசுக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டான். அப்படின்னா இந்த 2 ஏக்கர் தான் கொடுத்தாண்டு வருது. அப்போ மதிப்பு கூடுவதனால் சில ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றினாலோ, அதே பொருளையே கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் அதிக அளவுக்கு வாங்கி சேர்த்து கொண்டாலோ அவனுக்கு சொத்து பெருகிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்? இந்த 1 ஏக்கர் எவ்வளோ ரூபா? 10 லட்ச ரூபா. சரி, அந்த 2 ஏக்கருக்கு எவ்வளோ ரூபா? 10 லட்ச ரூபாய்ங்க. நம்பர்லாம் 2 ஏக்கராக இருக்கே தவிர அவன்கிட்ட அந்த 10 லட்ச ரூபாய்க்கு தான் இப்பவும் இருக்குது. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு இங்கே இருக்குது, மெட்ராஸில் 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கணும் ஒரு இடம். இதையே நான் விற்றுட்டு என்ன செய்யலாம்? ஊருக்கு வெளியே 2 மடங்கு 3 மடங்கு வாங்கலாம். வாங்கின உடனே என் சொத்து பெருகிருச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாதீங்க. இந்த இடத்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் விற்ற மாதிரி தான் அந்த 3 மடங்கு இடத்தையும் 1 லட்ச ரூபாய் தான் வைக்க போகிறேன். அப்போ 1 லட்ச ரூபா மதிப்பு என்று பார்த்தீர்களே, ஆனால் அவனுக்கு எந்த சொத்தும் அதிகரிக்கவே இல்லை.
அதனால் வீட்டை கொடுத்துட்டு காட்டை வாங்க, காட்டை கொடுத்துட்டு நோட்டை வாங்க, நோட்டை கொடுத்து தங்கத்தை வாங்க, தங்கத்தை கொடுத்துட்டு என்ன வேண்டாலும் வாங்க, அதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒன்றுக்கு கொடுத்து விட்டீர்களேயானால் அது எத்தனை வகையில் மாறிக்கொண்டு இருந்தாலும் அதற்கு ஜக்காத்து கிடையாது. அது புதுசாக வாரிசு முறையில் உங்களுக்கு வந்தால் ஜக்காத்து, லாபமாக வந்தால் ஜக்காத்து, அன்பளிப்பாக வந்தால் ஜக்காத்து, புதையலாக வந்தால் ஜக்காத்து, விவசாயத்தில் விளைஞ்சி வந்தால் ஜக்காத்து, வாடகைண்டு வருமானம் வந்த ஒரு கட்டடம் இருக்குது, ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, கட்டடத்தினுடைய மதிப்பு கொடுத்து விட்டீங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வாடகை வந்து அதுக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஏன் கட்டடத்தை மதிப்பு கொடுத்துட்டீங்க, கட்டடத்துக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அதிலிருந்து 1 லட்சம் வாடகை வருது, வாடகை கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? இது புது வரவு, கட்டணம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதனுடைய மதிப்பு ஏற வேண்டிய ஏறும், இறங்கினா இறங்க, அது தனி விஷயம். இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 லட்ச ரூபா அதில் வருமானம் வறுமையானால் அந்த 1 லட்சத்துக்கு உரியது கொடுக்கத்தானே வேணும். அப்போ வருமானம் வறுமையானால் எந்த வகையில் வந்தாலும் அது வருமானமாக வரணுமே தவிர ஒரு பொருளை மாறி வரக்கூடாது. வருமானமாக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், சம்பளம் வாங்கினாலும் கொடுக்கணும், அன்பளிப்பாக வந்தாலும் கொடுக்கணும், வாடகை வந்தாலும் கொடுக்கணும், எல்லா வகையானதும் கொடுக்கணுமே தவிர கொடுத்த பொருளை கொண்டு வேறு ஒரு பொருளாக மாற்றினா கொடுக்க தேவையில்லை. நகைக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு அந்த நகையை விற்று வீடு வாங்கினால் வீடுக்கு ஜக்காத்து இல்லை. இதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம்.